ஒரு உண்மையை சொல்லட்டா, நம்ம வாழ்க்கையில துரோகம் பண்றவங்க வந்துட்டாங்கன்னா அது நமக்கு ஒரு பிகஸ்ட் பெயின். ஆனா பிகஸ்ட் லெசனும் அதுதான். அவங்க துரோகத்தினால நம்ம காயம் அடைஞ்சிருவோம். காயப்பட்ட நம்ம முதலாவது யோசிக்கிறது என்னன்னா, அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு தான். நல்லா கேட்டுக்குங்க, பழி வாங்குறது ஒரு பெரிய பலம் இல்லாட்டி பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. அது உங்களுடைய வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. உங்களை மாதிரி மனசுக்கு அது அழகே இல்லை. அப்படின்னா என்ன பண்ணலாம்? அவங்க குணத்தை நம்மளால மாற்ற முடியுமா? ஒரு நாளும் முடியாது. அப்படியா இருந்தா ஒரு டிஸ்டன்ஸை வச்சுக்கலாம், ஒரு ஸ்பேஸை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அது முதலாவது ஆரோக்கியமான வழியா இருக்கும். டிஸ்டன்ஸ் வைக்கிறது அவங்க மேல வெறுப்பு காட்டுறதுக்காக இல்லை, ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக. அவங்கள ஹர்ட் பண்றதுனால நமக்கு திருப்தி கிடைக்கும், அதனால நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகும், இல்லாட்டி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நினைச்ச மாதிரி இருந்தா அது ஒரு நாளும் இல்லைங்க. நம்மளுடைய கேரக்டர் தான் கொஞ்சம் கீழே இறங்கும். ஸோ நம்மளை மறந்துடுவோம். அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். பெஸ்ட் நம்ம கேரக்டரை கெடுத்துக்காம முன்னோக்கி போறது தான். சில சந்தர்ப்பங்கள்ல இது ஒரு தொந்தரவாவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு தொல்லை கொடுக்குற மாதிரி வடிவத்தில் இந்த துரோகங்கள் நமக்கு வராது. அந்த துரோகங்கள் நமக்கு ஒரு டிரெக்ஷனை காட்டிடும். துரோகம் அடைஞ்சிட்டோமா, அதுல இருந்து ஏதாவது கத்துக்குவோம். அதுக்கு பிறகு நமக்கு எந்த டிரெக்ஷன்ல போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு கிடைக்கும். இதுல இருந்து மூணாவதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை நம்ம கத்துக்கிறோம். எந்த டிரெக்ஷன்ல போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியர் பிக்சர் ஒன்று நமக்கு இருக்கு. நாலாவது என்ன விஷயம்னா, நமக்கு இந்த சம்பவத்தை மறக்க முடியாது. அது அப்படியே ரொம்ப ரணமா இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா மன்னிச்சிடலாம். மன்னிக்கிறது எதனால தெரியுமா? உங்களுடைய குணம் நல்ல குணம் நல்ல, நீங்க சாஃப்ட்னால. ஐந்தாவது விஷயம் என்னன்னா, துரோகத்தால் அடிபட்டு கிடக்கிற நீங்க திரும்ப மீண்டு எழுமணமா இருந்தா உங்களுடைய நிம்மதியில நீங்க கவனம் செலுத்தணும், உங்களுடைய குரோத்ல நீங்க கவனம் செலுத்தணும், உங்களுடைய சக்சஸ்ல நீங்க கவனம் செலுத்தணும். ஆறாவது விஷயம் தான், ஒரு நல்ல மனிதநேயம் உள்ள நல்ல மனசுள்ள ஒரு மனுஷனா இருங்க. அதை வீக் பாயிண்ட் நினைச்சீங்கன்னா அது பிழை. ஆனா அந்த நல்ல மனசை எல்லாருக்கும் ஓப்பனா விட்டுறாம லிமிட்டா வச்சுக்கிட்டீங்களா இருந்தா சரி. கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, துரோகம் செஞ்சவங்களோட சண்டை போட்டு உங்களை நீங்க வேஸ்ட் பண்ணிக்காம உங்களை முன்னேற்ற வழியில ஈடுபடுங்க. ஏன்னா உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய வாழ்க்கை அந்த துரோகத்தை விட ரொம்ப முக்கியம்.